அப்படி கேட்டால் அவரோட ஆக்டிங் அவர் நடிப்புன்னு எல்லாம் ரெண்டும் ஒன்று தான். அவரை எப்போவுமே சூப்பர் தான். அது அவங்க பிரச்சனை போல், ரசிக்க தெரியாது. நான் அவங்களுக்கு கதை தான் பார்ப்பேன். கதை மாஸ் ஆக்டர்கிட்ட வந்து நான் கதை பார்ப்பேன். கமல் படத்துக்கு போ, அது புரியாமல் நீ 3 வாட்டி கூட போய்ப்பாரு. மாஸ் ஆக்டர்னா மாசாக பார்த்து ரசிச்சுட்டு போயிடுங்க. நல்லா இல்லை படம், சத்தியமாக மனசாட்சியோட சொல்லுங்கள். நீங்கள் உண்மையாக சாப்பிட்றீங்கன்னா அந்த சாப்பாடு உண்மையாக பேசுங்க. ஏன்னா ஒரு சில விஷயம் படத்தில் நிறைய குறைகள் இருக்குதான், அந்த குறைகளை தவிர்த்து நம்ம பாசிட்டிவ் விஷயத்தை மட்டுமே எடுத்துக்கலாமே. அதுக்காக எல்லாமே படமே நல்லா இல்லை அப்படின்லாம் சொல்லவே கூடாது. ஏன்னா அவன் கோடி ரூபா போட்டு எடுத்துக்கிறான். நம்ம தெருக்கோல்ன்ட்டு ஒரு 150 ரூபா போட்டு பார்த்துட்டு ஐயோ நல்லாலான்னு சொல்கிறான். அதெல்லாம் தப்புங்க. உண்மையாக படத்தை பாருங்க, நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள். நல்லா இல்லைன்னா சொல்கிறேன். அதான் நான் சொல்கிறேன், நான் தலைவரை ரொம்ப ரொம்ப ரசிக்கிறேன் சார். நான் எமோஷனல் ஆகிடுவேன் சம்டைம். நீ கேட்டீங்கன்னா எமோஷனல் தான் வருவேன். நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு படம், சூப்பராக இருந்துச்சு. நைஸ் மூவி ப்ரோ, சூப்பர். நல்லா இருந்தது மூவி. நல்லா இல்லை, சிம்பிளி வேஸ்ட். நான் வந்து கிட்டத்தட்ட 1983 பில்லா நினைக்கிறேன். ஸோ பில்லாலேருந்து இந்த படத்தை நான் பார்த்துட்டு இருக்கேன். அதாவது அவருடைய படம் நான் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா மாஸ் ஹீரோ அப்படின்னு சொன்னான்னா இவரை தவிர வேறு யாருமே நடிக்க முடியாது. ரிவ்யூஸ் ரொம்ப நெகட்டிவாக இருந்தது. என்ன எப்படி இருக்கேன்னு வந்து பார்த்தா நல்லா தான் இருக்குது. செகண்ட் ஹாஃப்லாம் நல்லா தான் இருக்குது. ரஜினி ஃபேன், பேசிக்கலி நான் ரஜினி ஃபேன். எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சு. நான் பார்ப்பேன், இன்னொரு டைம் கூட பார்ப்பேன். எப்படி இருக்காரு ஸ்க்ரீனில் அந்த ஆக்ஷன்? ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ், ரஜினி ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் சொல்லவே தேவையில்ல. லைக் எனக்கு வேறு ஆக்டர்ஸ் யார் மேலேயுமே ஃபோக்கஸ் பண்ண முடியல. ஃபுல்லாக ரஜினி மேலே தான் நான் பார்த்துட்டு இருந்தேன். ரிப்பீட்டடாக நிறைய சீன்ஸ் பார்க்கணும் போல இருக்கலாம், அந்த மாதிரி இருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ரஜினி. லைக் ரஜினி முன்னாடியெல்லாம் ரஜினியை ரொம்ப புஷ் பண்ணி ஆக்ட் பண்ண வைப்பாங்க ஃபைட் சீன்ஸ் எல்லாம். இப்போ வந்து அவருக்கு எந்த மாதிரி பார்ட்ஸ் கொடுத்தா அது அக்செப்டபுளாக இருக்குமோ அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. வைலன்ஸ் வந்து அடல்ட்ஸ்க்கு வைலண்ட்டாக இருக்காது. ஆப்வியஸ்லி இது A-certified, ஸோ அடல்ட்ஸ் வந்து பார்த்தா அவ்வளோ வைலண்ட்டாக இருக்காது. பட் ரஜினியோட பார்ட்ஸ் எல்லாமே அந்த ஷார்ப்னஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஐ திங்க் ரஜினியோட ஃப்ளாஷ்பேக்கில் மட்டும் வாய்ஸ் வந்து ஏஐ வச்சு பண்ணியிருக்காங்க போல். அது மட்டும் கொஞ்சம் பேடாக பண்ணியிருந்தாங்க. அந்த ஏஐ மட்டும் நல்லா பண்ணியிருக்கலாம். அவரோட ஒரிஜினல் வாய்ஸ் இப்போ வாய்ஸ் கொடுத்துருந்தாலே அக்செப்டபுளாக இருந்திருக்கும் போல். அந்த ஏஐ வாய்ஸ் ரொம்ப ஒஸ்ட்டாக இருந்துச்சு. எல்லாமே ஒர்த் இட். ஆமீர் கான் வந்து காஸ்டியூம் மட்டும் கொஞ்சம் ஃபன்னியாக இருந்துச்சு. மற்றபடிக்கு முன்னாடி இவங்க உபேந்திரா வந்தது எல்லாமே மேசிவாக இருந்துச்சு. மேசிவாக ஒர்த் இட், பார்க்குறதுக்கு ஓகே, ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப சாமர்த்தியமாக நிறைய லாஜிக்கல் கொஷின்ஸ்லாம் கேட்குறதா நினச்சிட்டு சோஷியல் மீடியாவில் நிறைய கேள்விகள்லாம் வருது. ஒரு தடவைக்கு 2 தடவை படம் பாருங்கள், நீங்கள் கேட்குற கேள்விக்கு எல்லாத்துலேயுமே அதில் பதில் இருக்குது. ஒரு இதில் பார்த்தேன், ஏதோ ஒரு அந்த பின்னாடி அந்த கோடாலி எப்படி எடுக்கிறான்னு வந்து பாருங்கள் படத்தை, அவரே கையில் எடுக்கிறாரு. அதனால் எல்லாத்துக்குமே பதில் இருக்குது. கூலி உண்மையிலே கூலி சூப்பராக இருந்ததுக்கு அப்புறம் எவங்க சொன்னா நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு அவன் நானே இப்போ 2வது டைம் போய் பார்த்துட்டு வரேன். உண்மையிலே படம் சூப்பராக இருக்குது. 70+ தலைவர்கள்லாம் 70 வயசுக்கு மேலே ஆகுது. இருந்தாலும் அந்த மனுஷன் டான்ஸ் ஆடுறான், ஃபைட் பண்ணுறாரு, எல்லாமே பண்ணுறாரு. ஏங்க நம்ம பண்ண முடியுமா? ஏன்னா 30 வயசு ஆகுது, என்னால் நடக்க முடியல. கால் ஒரு பக்கம் இழுக்குது, வாய் ஒரு பக்கம் கோணிக்குது. இதனால் 70+ வந்து அவர் இவ்வளோ தூரம் பண்ணுறதே பெரிய விஷயம். மக்களுக்காக பண்ணுறாரு. மக்களை கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட் பண்ணணும். அவங்களுக்காக சில ரசிகர்கள் ஆரம்பத்துலேருந்து இருக்காங்க. அவங்களாம் சாட்டிஸ்ஃபைட் பண்ணணும், அவங்களாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் தான் பண்ணுறாரு. அதுக்காக வந்து சில பேர் நல்லா இல்லை படம், சத்தியமாக மனசாட்சியோட சொல்லுங்கள். நீங்கள் உண்மையாக சாப்பிட்றீங்கன்னா அந்த சாப்பாடு உண்மையாக பேசுங்க. ஏன்னா ஒரு சில விஷயம் படத்தில் நிறைய குறைகள் இருக்குதான், அந்த குறைகளை தவிர்த்து நம்ம பாசிட்டிவ் விஷயத்தை மட்டுமே எடுத்துக்கலாமே. அதுக்காக எல்லாமே படமே நல்லா இல்லை அப்படின்லாம் சொல்லவே கூடாது. ஏன்னா அவன் கோடி ரூபா போட்டு எடுத்துக்கிறான். நம்ம தெருக்கோல்ன்ட்டு ஒரு 150 ரூபா போட்டு பார்த்துட்டு ஐயோ நல்லாலான்னு சொல்கிறான். அதெல்லாம் தப்புங்க. உண்மையாக படத்தை பாருங்க, நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள். நல்லா இல்லைன்னா நல்லா தான் சொல்லுங்கள். ஆனால் என்ன ஒரே முட்டா பண்ணாதீங்க. எங்கள் வீட்டில் கூட தான் 1008 பேர் பார்த்தாங்க, இருந்தாலும் யாருக்கும் பிடிக்கல தான். ஒரு சில பேருக்கு பிடிச்சது. பாசிட்டிவ் விஷயத்தை மட்டும் சொல்லுங்கள், நெகட்டிவான விஷயத்தை மறந்துடுங்க. சூப்பராக இருந்துச்சு. ஃப்ளாஷ்பேக் சீன் நல்லா இருந்தது. பட் ஸ்க்ரீன் பிளே கொஞ்சம் லேக் தான். நல்லா தான் இருந்தது. நெகட்டிவ்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் ஸ்க்ரீன் பிளே லேக் தான், அதுதான் ப்ராப்ளம். மற்றபடி வேறு எதுவும் இல்லை. ஃப்ளாஷ்பேக் சீன்லாம் செம்மையாக இருக்கும் ஜி. நீங்கள் வந்து ரஜினி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பராக இருந்தது. செகண்ட் ஹாஃப் தான் ரொம்ப இதுவாக இருக்குன்னு சொன்னாங்க. சரி, செகண்ட் ஹாஃப் எப்படி இருக்குன்னு பார்த்தா அந்த கல்யாணி ட்விஸ்ட் தான் சூப்பராக இருந்தது. செம்மையாக இருக்குது, செம்மையாக இருக்குது. ஆமீர் கான் ரஜினி காம்பினேஷன் அதெல்லாம் செம்மையாக இருக்குது. 4 out of 5. வைலன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. செகண்ட் ஹாஃப் நிறைய வைலன்ஸ், ரொம்ப வைலன்ஸ். அதனால் ட்ராக் ஜாஸ்தியாக வர மாதிரி இருக்குது. பட் அதர்வைஸ் செம்மையாக இருக்குது படம். ரஜினிக்கு ஏற்ற படம். சிவாஜிக்கு அப்புறம் ரஜினிக்கு அடுத்த பெஸ்ட் மூவி. நான் இது வரைக்கும் தமிழ் படத்திலே இந்த மாதிரி படத்தை பார்த்ததே இல்லை. யார் படம், சங்கர் படம் கூட இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து சங்கர் கடம்லாம் இப்போ இந்தியன் 2லாம் படம் பார்த்துட்டு இந்த மாதிரி தேட்டர் போட பக்கம் போய் படம் பார்க்கறதுக்கே வெறுத்துருண்டா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். இது வந்து காமன் ஆடியன்ஸ்க்கு ஃபேமிலிக்கெல்லாம் பிடிக்குமானா கொஞ்சம் டவுட் தான். பட் ரஜினியை பிடிக்கும்னா சூப்பராக என்ஜாய் பண்ணுவாங்க.
ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்தது, செகண்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் லென்த்தாக போன மாதிரி இருந்தது. லாஸ்ட்டில் வந்து அமீர் கான்லாம் வர போர்ஷன்லாம் ரொம்ப டிலே ஆகிடுச்சு, எப்போ முடியுன்ற மாதிரி ஆயிடுச்சு. பட் இட்ஸ் ஓகே. ஃப்ரெண்டுக்காகவும் ஃப்ரெண்டோட பொண்ணுக்காகவும் பண்ணியிருக்காரு. பட் ஆனால் அது டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, இது டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது படம். ஃபர்ஸ்ட் ஆஃப் நார்மலாக போச்சு, செகண்ட் ஆஃப் ரொம்ப டெரராக ஆஸ் யூஷுவல் ஃபைட் சீனாக போச்சு. இப்படி சொல்ல முடியாது, என்ன ஃப்ளாஷ்பேக் ரெஃபரன்சஸ்ஸு அந்த மற்ற ஸ்டார்ஸ்லாம் வந்து என்ட்ரி கொடுக்கறது சேமாக தான் இருக்குது. பட் ஆனால் வந்து அதோட இதுவும் இதோட இம்பேக்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆமாம், பட் வந்து நீங்கள் ஸ்டோரியாக பார்த்தா தான் உங்களுக்கு அது புரியும். என்னென்னு மியூசிக் சூப்பராக இருந்தது, நிறைய இடத்துல எலிவேஷன்ஸ்லாம் நல்லா இருந்தது. பட் ஸ்க்ரீன் ப்ளே கொஞ்சம் லேக்காக இருக்கிறதுனால பெரிய இம்பேக்டாக தெரியல. பட் மியூசிக் வைஸு ஃப்ளாஷ்பேக் போர்ஷன்ஸில் அவங்க போடுற பீஜம்லாம் செம்மையாக இருந்தது. படம் சார், நல்ல படம். படத்தில் ஒன்றும் குறை சொல்கிற மாதிரியுமே இல்லை. கடைசி ½ அன் ஹவர் ரொம்ப நல்லா இருக்குது படத்தில். மியூசிக் அனுபவத்து ரொம்ப நல்லா அடிச்சிருக்கு. நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் ஒன்றுமே இல்லை சார். படத்தில் நார்மலாக தான் போகுது. படம் ஒன்றும் போர் அடிக்கிற மாதிரிலாம் எனக்கு தெரியல. ஃபஸ்ட் ஹாஃப் போகிறதும் இல்லை, செகண்ட் ஹாஃப் இன்னும் ஸ்பீடாக போகுது. அதுவும் கடைசி ஹாஃப்னா ஒன்றுமே, அதாவது இப்போதைக்கு நமக்கு வந்து ஒரு 1000 crores இன்னும் சில பேர் சேர்த்துக்கு தான் ஆகணும். மேபி அதில் கூட வாய்ப்பு இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஐ திங்க் படம் ரொம்ப நல்லாவே இருக்குது. நீங்கள் அப்படியே படம் சீஸாக பார்க்கலாம். படம் ரொம்ப நல்லா போகுது. இதில் முக்கியமான விஷயம் பண்ணால் நாகார்ஜுனா எக்ஸலண்ட்டு. அப்படியே சும்மா பழைய நாகார்ஜுனா ரட்சகனை கொண்டு வந்து நிறுத்தினாங்க, அப்படியே நிறுத்தினேன். அவர் தான் படத்தில் ஹீரோ மாதிரி எனக்கு தெரியுது சார். நாகார்ஜுனா போய் பாருங்க, சும்மா முடியை வச்சுட்டு வர ஸ்டைலே தனியாக இருக்குது சார். அவரோட இது ரொம்ப நல்லா இருந்தது. நாகார்ஜுனா தான் எனக்கு தெரிஞ்ச ஹீரோ மாதிரி தெரியும். ஒரு உபயந்தில் ஒரு 10 நிமிஷம் காமிச்சிருக்காங்க, அவரோட கூட இருக்கிற கட்டிருக்காங்க. பட் ரஜினியோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்தது. ரஜினியோடைய ஹேர் ஸ்டைல் எல்லாமே ரொம்ப, ஃபேஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அது எங்கே இருக்க மாதிரி காட்டும். நல்லா அடிச்சு அவர் தான் சொல்கிறேன், நல்லா அவர் சப்ஜெக்ட் கரெக்டாக அடிச்சு ஆக்ட் பண்ணியிருக்காரு. கடைசி வரைக்கும் அவர் தான் வில்லன்ற மாதிரி அப்படியே அந்த மாதிரி தான் காட்டியிருக்காரு. படத்தில் நிறைய ட்விஸ்ட்லாம் இருக்குது, நிறைய மாற்றங்கள் நிறைய பார்க்கலாம். என்டையர் ஃபிலிமே அப்படி தான் இருந்துச்சு. லைக் எவ்ரி சிங்கிள் சீன்ஸ் வந்து ரஜினியோட ப்ரெசன்ஸ் வந்து யூனிக்காக தான் இருந்துச்சு. மற்ற ஆக்டர்ஸ் இருக்காங்க அதே ஃப்ரேமில். பட் நான் ரஜினி ஃபேன்னால, லைக் என் அப்பாவும் ரஜினி ஃபேன் தான், என் தாத்தாவும் ரஜினி ஃபேன் தான், எல்லாருக்குமே பிடிக்கும். லைக் அவர் வந்து பையன் பார்க்க ஆரம்பிச்சவர் தான். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த ஷார்ப்னஸ் தான் ரஜினி சூப்பர் ஸ்டார். அந்த யூனிக்னஸ் இருக்கும், ஷார்ப்னஸ் இருக்கும். ஒரு ஃபைட் சீனும் எனக்கு தெரியல. மற்ற ஆக்டர்ஸும் இந்த கேஜிஎஃப் எல்லாமே, இவனுக்கு கேஜிஎஃப் ரொம்ப பிடிக்கும். அது சொல்லுவோம் இதுதான் மாசாக இருக்குது, இதுதான் சூப்பராக இருக்குது அப்படின்னு. எனக்கு தெரியல, ரஜினி பண்ணால் தான் எனக்கு மாசாக இருக்குது. அவரோட ஃபைட் சீன்ஸ் வந்து பார்த்துட்டே இருக்கலாம். இது வயலன்ஸு, தேவையில்லாத வயலன்ஸ் நல்லா இருக்குங்க. அது அவங்க பிரச்சனை போல், ரசிக்க தெரியாது. நான் அவங்களும் கதை தான் பார்ப்பேன். கதை மாஸ் ஆக்டர்கிட்ட வந்து நான் கதை பார்ப்பேன். கமல் படத்துக்கு போ, அது புரியாமல் நீ 3 வாட்டி கூட போய்ப்பாரு. மாஸ் ஆக்டர்னா மாசாக பார்த்து ரசிச்சுட்டு போயிடுங்க, அவ்வளோதான். 74 வயசு எனக்கு யாராச்சும் அப்பப்போ ஞாபகப்படுத்துங்க. நான் வேற ஐயோ யாரும் அந்த ஹீரோ அந்த மாதிரி ரசிச்சிருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரஜினியை, ரொம்ப ரொம்ப பிடிக்கும். 74 வயசில் செகண்டரி. ஆக்சுவலாக ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் வந்து ஃபேஸ் மாறும். ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் ஒரு ஃபைட் சீனில் தெரிஞ்சிடும்ல, மூச்சு வாங்க. வேறு ஆக்டர்ஸ்லாம் கூட ஃபேட் ஆகி ஸ்லிம் ஆகி எவ்வளோ சேஞ்சஸ் ஆயிருக்கு. ரஜினி வந்து நான் அந்த மாதிரி பார்த்ததே இல்லை என்டையர் கரியரில். இமேஜின் தி டெடிகேஷன் ஹி வுட் ஹவ் புட் இன்டு ஹிஸ் ஃபிட்னஸ். அப்படியே இருக்காரு, எல்லா ஃபைட்ஸுமே அப்படியே ஷார்ப்பாக இருக்குது. எங்கேயோ வந்துட்டு இப்போ அடித்த உடனே ஒரு 4 நிமிஷம் ஒரு சதம் அடித்து அப்படிலாம் இல்லைல்ல. 74 வயசால எப்படி இருக்காரு. அதே ஃபைட் சீன் அதே ஈக்குவல் ஏஜில் இருக்க ஒரு ஆக்டர் வச்சு பண்ணால் யார் பவராக இருப்பானா ரஜினி தான் பவராக இருப்பான். அவரோட அந்த ஷார்ப்னஸ், லுக்கு, ஒரு ஃபைட் சீன் முடிஞ்ச உடனே கட் பண்ணிட்டு எங்கேயோ பார்த்துட்டு அப்படிலாம் இருக்கவே மாட்டார். இல்லை யாரோ ஒருத்தவங்க இங்கே பாருங்க இங்கே பாருங்க, அவருக்கு வைக்காத ஃப்ரேம் இல்லை, அவருக்கு பார்க்க லைஃப்பில் பார்க்காத ஆங்கிள் இல்லை, எங்கே திரும்பணும் எங்கே பார்க்கணும், ஷார்ப்பாக இருக்குது. எல்லா சீனுமே ஷார்ப்பாக இருக்குது. யார் நெகட்டிவ் கமெண்ட் சொன்னாங்களோ, நெகட்டிவாக எல்லாரும் சொல்லிட்டாங்க, நம்மளும் நெகட்டிவாக சொன்னால் தான் அக்செப்ட் பண்ணுவாங்கன்னு போய் சொல்கிறவங்க தான் தவிர ரசிக்கணும்னு வர ரஜினி ஃபேன்ஸ்க்கு இது வந்து இட்ஸ் அ ஃபீஸ்ட். ஆக்சுவலி ஐ லவ்ட் இட். ஸ்ருதிஹாசன் தான் சார் படத்தில் வந்து ஒரு, ஏன்னா அவங்க கமலஹாசன் பொண்ணுன்றதை கரெக்டாக நிரூபித்தாங்க, கரெக்டாக கொண்டு வந்து நிறுத்துறாங்க. என்னன்னா அவர் வந்து சில சொல்ல முடியாது. படம் பார்க்குறவங்களுக்கு வந்து சஸ்பென்ஸ்லாம் போய்ட்டு, ஏன்னா எங்களுக்கு அது கிடைச்சது எங்களுக்கு கிடைக்கணும் இல்லை. படம் நல்லா தான் சார் இருக்குது. இன்னொரு ½ அன் ஹவர் வந்து அந்த கடைசி ½ அன் ஹவர் அந்த பழைய அந்த ஹார்பரை காமிச்சிருந்துருக்கலாம். அந்த தீ படத்தில் வர மாதிரி ஒரு ஹார்பர் காமிச்சாங்க, அது நல்லா இருந்தது. அது இன்னும் ஒரு ½ அன் எக்ஸ்பெக்ட் இன்னும் படம் பார்க்கலாம். ஏன் சீக்கிரம் முடிஞ்ச மாதிரி தான் எனக்கு தெரியுது படம். நெகட்டிவ் ரிவ்யூ வந்து ரஜினிக்கு பிடிக்காம இருக்கலாம், லோகேஷ் பண்ணி பிடிக்காம இருக்கலாம் சார். படம் நெகட்டிவ் ரிவ்யூலாம் அப்படிலாம் சொல்ல முடியாது சார். படம் வந்து வயலன்ஸு நிறைய இருக்கிற மாதிரி தெரியுது, பட் படம் நல்லாவே போகுது. ஒன்றும் வயலன்ஸ் அது மாதிரிலாம் ஒன்றும் நெகட்டிவ்லாம் சொல்கிற மாதிரி சொல்லவே இல்லை. ரஜினி படம் எப்படி ஆக்சுவலாக போகும் அதுதான் போகும். ஏன்னா அவன் 1000 கோடி எடுத்து 1000 பேருக்கு வேலை கொடுத்துருக்கான், 1000 குடும்பத்தை காப்பாற்றிருக்கான். நீ 130 ரூபாய் செலவு போட்டு வந்து நான் நல்லா எப்படிங்க? நான் ரிவ்யூ பார்த்தாங்க, ரொம்ப கடுப்பான ஒருத்தர் நேற்று பேசியிருந்தான். ஜெயலலிதா படம் நல்லா இருக்கான்னு கேட்டிருந்தான். ஜெயலலிதா படம் சத்தியமாக சொல்லுங்கள், ஜெயலலிதா படம் நல்லா தான் சொல்கிறாங்க. அவளை எங்கள் அம்மாலாம் இன்னமும் போட்டால் உட்காந்து பார்த்துன்னு அழுதுட்டு இருப்பாங்க. அந்த அளவுக்கு நல்லா பண்ண படத்தை வந்து ரொம்ப ஒரு மாதிரி சொல்கிறாங்க. அது ரொம்ப சிரமமாக இருக்குது.
நீ ஒரு 10 பேர் சோறு வாங்கி கொடுத்து பாரு பார்ப்போம். வெளியில் 10 பேர் பிக்சருக்கு கொண்டு போய் ஒரு சோறு வாங்கி கொடுறான், சொந்த காசை போட்டு வாங்கி தர மாட்டேன். மூடி 130 ரூபா செலவு பண்ணுறேன். அதுலேயும் பார்த்துட்டு ஏதோ ஒன்று பண்ணணுன்றதுக்காக நீ பண்ணுற பற்றியா, அதெல்லாம் தப்பு. உன் குடும்பத்தில் ஒருத்தர் இந்த மாதிரி பண்ணியிருந்தாங்கன்னா உனக்கு அந்த உரைக்கும். யாரோ தானே பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் உண்மையாக இருங்க, உண்மையாக பேசுங்க, அந்த மாதிரி பண்ணுங்க. படம் உண்மையாக கூலி சிறப்பாக இருக்குது, சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக எல்லாரும் தேட்டரில் பாருங்க. அவங்க கூலி படம் பார்க்குறவங்க முடிவு பண்ணுங்க. நான் போய் பார்க்கணும் அந்த படம் நல்லா இருக்கு நல்லா நான் முடிவு பண்ணுவோம். நான் 10 பேர் நல்லாவே இல்லைங்க படம் அப்படின்னு சொல்லி நான் போய் யாரையும் பார்க்க வேணாம், நான் தடுக்க மாட்டேன். அவங்க விருப்பம், அவங்க முடிவு பண்ணுங்க. படம் சூப்பராக இருக்குது. 70+ உண்மையாக தலைவர்லாம் உண்மையாக வேற லெவலுங்க. நம்ம 30 வயசுலேயே பாருங்க, வாய் ஒரு பக்கம் இழுக்குது. 33 வயசுலேயே இந்த தலைவர் 70 வயசில் எவ்வளோ தூரம் டான்ஸு ஃபைட்டு எல்லாமே பின்னி எடுத்துருக்காரு. கண்டிப்பாக அந்த விஷயத்தை நம்ம பாராட்டியே ஆகணும். எந்த லாங்குவேஜில் இந்த வயசில் யாரோ பண்ணுறாங்க பார்த்தீங்களா? ஏதோ குரூப்பில் அப்பா கேரக்டரு அண்ணன் கேட்டால் வருவாங்க. ஹீரோவை பண்ணி யாருங்க நின்றுருக்காங்க சொல்லுங்கள்? படம் உண்மையாக சூப்பராக இருக்குது, கூலி சிறப்பாக இருக்குது. போய் பாருங்கள் எல்லா தேட்டரில். அப்படி கிடையாது சார், லியோ கூட சில மைனஸ்லாம் இருந்தது சார். நம்ம வந்து உண்மையாக பாசிட்டிவ் விஷயத்தை மட்டும் எடுத்துக்கலாம். ஏன் சார், இப்போ ஒரு ஊருக்கு போகும்போது ஒரு 1000 பேர் இங்கேருந்து சென்னையிலேருந்து கொடைக்கானல் போகிறாங்க சார். 1000 பேரும் கரெக்டாக போய் சேர்ந்துட மாட்டாங்க. எவனுக்கோ சில இடத்துல வண்டி பிரச்சனை ஆகும், ஆக்சிடென்ட் ஆகும், பல விஷயங்கள் நடக்கும். அதெல்லாம் நீங்கள் ஏன் நினைக்கிறீங்க? நம்ம போவோம், ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம், அந்த மாதிரி என்ஜாய் பண்ணுவோம், அவ்வளோதான். 2.5 மணி நேரம் என்ஜாய் பண்ணுவோம், அதை மட்டுமே மைண்ட் செட் பண்ணுவாங்க. இதில் இந்த குறை இருக்குது, அந்த குறை இருக்குதுலாம் கிடையாது. உண்மையாக யாரும் மைனஸாக சொல்லாதீங்க. நல்லா இருக்குது படம், கூலி படம். என் படம் பார்க்குறவங்க முடிவு பண்ணுங்கள். படம் சூப்பர் படம், கண்டிப்பாக போய் பாருங்கள் எல்லாருமே தேட்டரில். யாருங்க? சோபியா? ஐயோ, அவர் தாங்க ஹீரோ படத்தில். ஒரு சைடு ஹீரோனா 2வது ஹீரோ அவர் தான். ஏன்னா அவரோட ஆக்டிங்லாம் பார்த்தீங்கன்னா ஐயோ மனுஷன். அது இல்லாமல் நம்ம அமெரிக்காலாம் பார்த்தீங்கன்னா அவரோட ட்ரெஸ்லாம் பார்க்கும்போது நமக்கே ஒரு மாதிரி என் பையனே டவுசர் போட்டுட்டு ஒரு மாதிரி போட்டுன்னு இருப்பான். அந்த மாதிரி பார்க்கும்போது தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. உண்மையாக நல்லா இருக்கு. அவர்லாம் தலைவர்கிட்ட பீடி கொடுன்னு கேட்குற சீன்லாம் ஹைலைட்டுங்க. ஏங்க அவ்வளோ பெரிய சூப்பர் சார் அவங்க ஷர்ட்டில் நம்ம ஷர்ட்டால்கிட்ட வந்து ஒரு பீடி வாங்கி குடிக்கிறதுலாம் எக்ஸ்ட்ரானு. அது அப்புறம் உபேந்திரா அவர்லாம் சூப்பராக பண்ணியிருந்தார். நாகர்ஜுனா அவர் எப்பவுமே பாசிட்டிவாகவே பார்த்து இதில் நெகட்டிவாக காட்டிட்டாங்க. அதுதான் ஒரு இதாக இருந்தது. படம் உண்மையாக நல்ல படம், சூப்பரான படம். கண்டிப்பாக போய் எல்லாம் தேட்டரில் பாருங்கள். மற்றவங்க சொல்கிறதெல்லாம் கேட்காதீங்க. அவன் உண்மையாக சொல்லுங்க. அவன் வீட்டில் உண்மையாக சோறு திங்கிறவனா இருந்தால் இந்த படம் நல்லா எவனா சொல்லுவானா? நல்ல படத்தை போயிட்டு நல்லான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கெடுக்காதீங்க தயவுசெய்து. பார்க்குறவங்களையும் பார்க்க விடுங்க. படம் பார்த்துலாம் போது கொஞ்சம் அந்த ஏஜிங் தெரியும். இந்த படம் ஃபுல்லாகவே ரொம்ப பிரமாதமாக இருக்குது. அருமையாக நடிச்சிருக்காரு. இந்த ஏஜுக்கு ஒரு இவ்வளோ தூரம் நடிக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். இதுக்கப்புறம் இன்னொருத்தன் பிறந்து வருவானான்றது தெரியாது. ஸ்டோரி எக்ஸலண்ட் ஸ்டோரி சார். இது எக்ஸலண்ட்டான ஸ்டோரி. இது சார் பிடிக்காதவங்களுக்கு பிடிக்காது சார். அது ஒன்றும் சொல்ல முடியாதுல்ல. அது அவங்களுடைய இது தானே. படம் பொறுத்த வரைக்கும் எக்ஸலண்ட்டான படம் சார். அதான் சொல்கிறேன், நான் தலைவரை ரொம்ப ரசிக்கிறேன் சார். நான் எமோஷனல் ஆகிடுவேன் சம்டைம். நீ கேட்டீங்கன்னா எமோஷனல் தான் வருவேன். வேறு என்ன சார் வேணும்? அதுதான் சார் சொல்கிறேன். நான் தான் சொல்கிறேன். நான் 83லேருந்து பில்லா படத்துலேருந்து நான் வந்து அவரை வந்து நான் ரசிக்கேன் சார் அவருக்கு. ஆக்சுவலாக காலையில் நானே ஃபஸ்ட் ஷோ டிக்கெட் தான் எனக்கு கிடச்சிது. நானே ஃபஸ்ட் ஷோ என்னடா இது ஃபஸ்ட் ஷோ டிக்கெட்டாக இன்னொரு 3 நாள் கழிச்சு போகலாமாடா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். இன்னொரு 3 நாள் படம் காலி ஆகிரும் வச்சேன். இது காலி ஆகிற படம் மாதிரி தெரியல. இன்னும் 100 நாள் பாஷா மாதிரி 100 நாள் ஓடுற படம் மாதிரி இருக்குது. ஆனால் படம் ஸ்டார்டிங்லேருந்து லாஸ்ட் வர படம் போகிறதே தெரியல. எனக்கு 2-3 மணி நேரம் போய் இது வரைக்கும் எந்த படம் பார்த்தாலும் இந்த தேட்டரில் நானும் நிறையா படம் பார்த்துருக்குறேன். 3 மணி நேரம் 4 மணி நேரம் படம் போனதே தெரியல எனக்கு. இந்த ஜெயிலருக்கு அப்புறம் இந்த படம் ரொம்ப எதிர்பார்த்தது. நான் லோகேஷ் கனகராஜ் இதுக்கு முன்னாடி ஒரு படம் பண்ணார். அந்த படம் என்னடா இது ஃபெயிலர் படத்தை கொடுத்துருக்காரு, இந்த படத்தை போய் பார்க்கணுமாடா அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் தான் யோசனை பண்ணேன், சரி போய் தான் பார்ப்போம் அப்படி என்ன தான் இருக்குது படத்தில் அப்படின்னு போய் பார்க்கலாம். படம் வந்து ஃபஸ்ட் கிளாஸ் படம். நானே ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் இப்போ தான் வாழை படம் பார்த்தேன். அப்புறம் இப்போ லேட்டஸ்ட் சரண்டர் அந்த படம் கூட நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் சரி போகலாமா என்னென்னு நினச்சிட்டு தான் நான் இன்றைக்கி யதார்த்தமாக தான் வந்தேன். படம் ஃபஸ்ட் கிளாஸு படம். யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு லோகேஷ் கனகராஜ் உண்மையிலே ஒர்த் ஆக்டர். நிறைய ட்விஸ்ட் இருக்கு. எவ்வளோ கெஸ் பண்ண முடிச்சு அடுத்த சீனில் ட்விஸ்ட் பண்ணாத அளவுக்கு படம் நல்லா தாங்க இருக்குது. யாருமே எதிர்பார்க்க முடியாத படம் இதெல்லாம். யாருமே எதிர்பார்க்க முடியாது. இதிலே நான் இந்த செகண்ட் பார்ட் வருமானு எதிர்பார்க்குறேன். செம்மையாக இருக்குது படம். எப்படி எடுத்தாருன்னே தெரியல லோகேஷ் கனகராஜ். நான் கூட போன படம் என்னடா இவர் பைலட் படமாக கொடுத்துருக்காரு, இவர் எப்படா இந்த படத்தை, அது ரஜினி சன் பிக்சர் வேறு, என்னடா இது சன் பிக்சர் வேறு, இதுக்கு முன்னாடி ஒரு பைலட் படம் கொடுத்தாங்க, இது மறுபடியும் பைலட் படமா அப்படின்னு நினச்சிட்டு தான் நானே வந்தேன். படம் பார்த்த ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது படம் ஃபஸ்ட் கிளாஸ். உண்மையிலே தயாரிமாருக்கு உண்மையிலே குட்டு. இது வரைக்கும் நல்ல பைலட் படமாக கொடுத்துருந்தாங்க. இப்போ தான் ஃபஸ்ட்டு படம் நல்ல படமாக கொடுத்துருக்காங்க. அமீர் கான் வர சீன் செம சீனு.
யாருமே எதிர்பார்த்துருமா. நான் கூட அமீர் கான் கூட ரஜினிக்கு இதாக வருவார் போலுக்கு அப்படின்னு நான் நினச்சேன். கடைசியில் பார்த்தா அவரே வில்லனாக வர்றாரு. இதே இன்னும் நல்லா எடுத்துருக்கலாம். அமீர் கான் வர சீன் இன்னும் நல்லா எடுத்துருக்கலாம். சாங்ஸ் மியூசிக்லாம் செம பாட்டு மியூசிக் எல்லாமே செம. அந்த போலீஸ் கேரக்டர் ஒருத்தர் வர்றாரு வில்லன், செம வில்லன். படத்தில் எதிர்பார்க்காத வில்லன். ஜெயிலரோட இது செமையாக இப்போ பயங்கரமாக இருக்கும். 72 வயசுல எப்படி அவர் இன்னும் 72 வயசு மாதிரியா இருக்கிற. விஜயை தாண்டிட்டாருங்க ஹீரோ. விஜயெல்லாம் சுச்சிப்பி நேற்றுக்கு வந்து விஜயெல்லாம் அவர் ரேஞ்சு வேற, விஜய் ரேஞ்சு வேற. விஜய் வந்து சின்ன அவர் கேரக்டர் வேற, ரஜினி கேரக்டர் வேற. அதுக்கு இதுக்கும் ஹீரோ அவர் வேற ஹீரோ, இவர் வேற ஹீரோ. அதுக்கு சம்மந்தமே கிடையாது. ஆனால் ரஜினி தான். என்ன இருந்தாலும் ஸ்டாப் ஸ்டார் தான். அவர் ரேஞ்சில் அவர் கரெக்டாக இருக்குது.